எஸ்பிஓ இப்படி ஒரு கண்டிஷனை வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணமே இதுதான். கேர்லெஸ் பீப்புளை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற ஒரு கண்டிஷன், ரைட்? ஆனால் எல்லோரும் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் எஸ்பிஓவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காகலாம் இந்த கண்டிஷன் கிடையாது, ரைட்? ஸோ இங்கே நிறைய பேருக்கு எஸ்பிஓவில் வித்ட்ராவல் வந்துடும். வித்ட்ராவல் வந்து வச்சு அந்த பணத்தையே வச்சே நீங்கள் தாராளமாக பே பண்ணவே முடியும், ரைட்? ஏன்னா நம்ம வித்ட்ராவல் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடும். கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயே இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும், ரைட்? ஏன்னா நம்ம நேற்று தான் கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணணும், அந்த கம்பெனியில் அவங்க வெப்சைட்லேயே ஆப்லேயே அதுக்கு உண்டான விஷயங்களை ரெடி பண்ணணும். அது டைம் ஆகும், ஓகே? ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, எஸ்பிஓவில் இருக்கிற வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பிடிச்சிக்கலாமேனு. எஸ்பிஓவுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க, இருக்கிறது போக பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ரைட்? இருக்கிறது போக பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்ற விஷயம். எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த பேமெண்ட் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம், அதை ரிட்டர்ன் கொடுக்கணும். இல்லைனா எஸ்பிஓவுக்கு ப்ராப்ளம், ரைட்? அதெல்லாம் பெண்டிங் வச்சுக்கிட்டு இருந்தால் தேவையில்லாத கேள்விகள் வரும், சரியா? எஸ்பிஓ ஒரு பர்சன்கிட்ட கூட எந்த ஒரு பெண்டிங்கும் இருக்கக்கூடாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப் எஸ்பிஓ அப்படிங்கிறதால நாங்கள் தெளிவாக இருக்கும். அதனால் அது கம்பல்சரி இது கொடுத்துருவோம். அந்த பேமெண்ட்டை வச்சு நீங்கள் போடுங்க. இல்லை அந்த டைமிங் செட் ஆகலைன்னா கண்டிப்பாக அது முன்ன பண்ண இருக்கும். ஒரு 5 days 10 days முன்ன பண்ண இருக்கலாம். நீங்கள் எங்கேயாச்சும் வாங்கி கொடுத்துட்டு கூட மறுபடியும் அந்த பேமெண்ட்டை பேர் பண்ணிக்க முடியும், ரைட்? ஏன்னா ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே அத்தனை பேருக்கும் அவங்கவுங்க வாலெட்டில் இருக்கிறது அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும், சரிங்களா? ப்ளஸ் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா தனித்தனியாக தான் போடுவாங்க, எல்லாம் ஒரே டைமில் போட மாட்டாங்க, ரைட்? அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நாம் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கள் பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப கஷ்டம். இது எல்லாம் வந்து வேணும்னே பண்ணுறாங்க, ரொம்ப மோசம். உண்மையிலே எஸ்பிஓ வேணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே மந்த்லி 10,000 அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. அதை எஸ்பிஓ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு எங்கெங்கே போய் எப்படி பேசணும், என்ன பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே எஸ்பிஓ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, நாம் ஒரு 15,000 to 25,000 ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாதுன்னா மந்த்லி 10,000 எப்படி கிடைக்கும்? ஏன் இந்த கண்டிஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சோம்? இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை 15,000 to 25,000 ஏன் வச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பீப்புளை ஃபில்டர் பண்ணுறது தான் முதல் எங்களுடைய நோக்கமே. அதுதான். யாரை ஃபில்டர் பண்ணணும்? 35,000 பேர் பார்த்துட்டு, ரைட், 8,000 பேர் மட்டும்தான் ஓட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த 8,000 பேர் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. இந்த 8,000 பேர் தான் எங்களுக்கு தேவை. பேலன்ஸ் இருக்கிறவங்க வேண்டாம், ரைட்? ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க, இங்கே எஸ்பிஓவில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஃபீல் இல்லை, ரைட்? அந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு மட்டும் பக்கமாக கேள்வி கேட்க அத்தனை பேரும் ரெடியாக இருக்கீங்க, குறை சொல்ல அத்தனை பேரும் ரெடியாக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஆனால் எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? 100% ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா 40 to 50% பீப்புள் தான் ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்காங்க. என் கேள்வி அதுதான், ரைட்? ஆனால் இன்கம் பெனிஃபிட் மட்டும் எப்படி எல்லாருக்கும் எஸ்பிஓவில் கொடுத்துட முடியும்? அதே 40 to 50 பீப்புள் மட்டும் எஸ்பிஓவுக்கு போதும்னு நினைக்கிறோம் நாங்கள், அவ்வளோதான் எங்கள் கேள்வி, அதுதான், ரைட்? 35,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கே ஓட்டிங் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8,286 பேர் மட்டும்தான் ஓட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்கள எஸ்பிஓவில் வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது யூஸ் இருக்கா அவங்கள எஸ்பிஓவில் வச்சுருக்கிறதுனால? ஒரு யூஸும் கிடையாது. இவங்கள மாதிரியான நாட்கள்னால தான் இன்றைக்கி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியாக மாற முடியாமல் இன்னமும் அதே பார்ட் டைம் ஜாப்ன்ற அந்த குட்டைக்குள்ளேயே ஊறிக்கிட்டு இருக்கும். எங்களால் மாற முடியாததுக்கான மிகப்பெரிய ரீசனுமே தான். எங்களை குறை சொல்லாதீங்க. யாரை குறை சொல்கிறது? எஸ்பிஓவில் 24 hours ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? நாங்கள் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கோம், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த கேள்விக்கு எஸ்பிஓ கிட்ட பதில் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம், சார் ரொம்ப பாவம் சார், ஐயோ சார் பாவம் சார், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எஸ்பிஓ இங்கே சோசியல் சர்வீஸ் செய்ய வரல, அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வரும், அப்போ பார்த்துக்கலாம்.
இப்போ நான் பேசுகிறதுக்கான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன் நீங்கள் எல்லோரும் தான் காரணம், ரைட்? ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த கண்டிஷனை தாராளமாக எங்களால் ட்ரை டு சேஞ்ச், உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு கண்டிஷனை சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே இருக்கிற இந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கிற 2,36,000 பேரில் ஒரு 2 லட்சம் பேராச்சு ஓட்டிங் கொண்டு வர முடியுமா வித்தின் 24 ஹவர்ஸில்? முடியாதுல்ல, ரைட்? எஸ்பிஓவில் இருக்கிற 3 லட்சம் பேர் நான் கேட்கல, ஏன்னா இங்கே நிறைய பேர் ஒரே மொபைலில் 2-3 ஐடிஸ் வச்சுட்டு இருக்கீங்க, அதனால் வாய்ப்பு இல்லை. ஓகே, 2,36,000 பேர் இங்கே நோட்டீஸ் போர்டில் இருக்காங்க, ரைட்? அந்த 2,36,000 பேர் 24 மணி நேரத்தில் 2 லட்சம் ஓட்டிங்ஸ் வர வைக்க முடியுமா? முடியாதில்ல. அப்போ அந்த எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாதவங்களுக்காக எஸ்பிஓ ஒர்க் பண்ண தயாராக இல்லை, ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. அதுவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எஸ்பிஓ மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போச்சு, கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இல்லை, ரைட்? எல்லா கம்பெனியும் போல் எஸ்பிஓக்கு மூடிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அது ரிஸ்க் எடுக்க நாங்கள் தயாராக இல்லை, ரைட்? ஸோ யார் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு ரன் பண்ணலாம். அவங்க மாட்டுன்னு அவங்க ஃப்ரீ டைமுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாலாம் மாற்ற முடியாது. எல்லா பார்ட் டைம் ஜாப் மாதிரி இதையும் ஒரு பார்ட் டைம் ஜாபாக மாற்றிக்கலாம், அவ்வளோதான், ரைட்? ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எப்படி இருக்கும்னா மக்களுக்காக வாரி வாரி எல்லாத்தையும் வழங்குற ஒரு கம்பெனியாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக கொடுத்து சோம்பேறித்தனமாக்கி வச்சுருப்பாங்க, ரைட்? நாங்களும் டாஸ்க்கு ஈஸியாக தான் கொடுக்குறோம், ஏன்னா அந்த டாஸ்கில் வேல்யூ இருக்குது, அதனால தான் ஈஸியாக கொடுக்குறோம். நீங்கள் செய்யக்கூடிய ஒன் டைம் எஃபோர்ட் அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு நிறைய நாள் பெனிஃபிட்டை கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு 10,000 rupees கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், ரைட்? ரொம்ப சிம்பிளுங்க, ரைட்? எஸ்பிஓவை குறை சொல்ல தயாரிக்குங்க, எல்லாமே ஓகே சார், எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப வாய்ப்பே இல்லை சார், முடியாது சார் அப்படின்னா எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணாத இன்ஆக்டிவாக இருக்கிற கேர்லெஸ்ஸாக இருக்கிற பீப்புளை என்ன பண்ணுறது? அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட முடியும் தான் சார். நாங்கள் எஸ்பிஓக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் வேணாலும் கொடுங்க, நாங்கள் செய்கிறோம். எவ்வளோ டாஸ்க்கெல்லாம் செய்ய முடியாதுங்க, ரைட்? நமக்கு என்ன ஒரு 100 கம்பெனியாக ரெடியாக இருக்காங்க, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அருமையான அழகுக்கு 100 கம்பெனியாக ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே கேட்குற முதல் கேள்வி இந்த நோட்டீஸ் போர்டை பார்த்து தான் அவ்வளோ நிறைய பேர் ரிஜெக்டட். இங்கே எஸ்பிஓ தேடி வரக்கூடிய கம்பெனிலாம் சின்ன கம்பெனிஸுங்க தேடி வருது, ஏன்னா அவங்களுக்கு தேவையானது ஒரு 100 கஸ்டமரோ 200 கஸ்டமரோ இல்லை ஒரு 500 கஸ்டமர். ஆனால் எஸ்பிஓவுக்கு தேவையான கஸ்டமர் லட்சக்கணக்கில் கஸ்டமர்ஸை கொடுக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸையோ ப்ராடக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் எஸ்பிஓ தேடி போகும். அப்படி போகக்கூடிய கம்பெனிஸ்னால மட்டும்தான் எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேருக்கு சம்பளத்தை கொடுக்க முடியும், ரைட்? ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்க்குற முதல் கேள்வியே 2,30,000 பேர் நோட்டீஸ் போர்டில் இருக்காங்க. இது ஒன்றும் ஒரு நார்மல் டெலகிராம் சேனல் கிடையாது. இல்லை ஒரு படத்தை பற்றி பார்க்குறதோ இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு அதை பற்றி போகிறதோ இல்லை ஏன்னா ஒரு ஆஃபர் பற்றி போடுறதோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் டெலகிராம் சேனல் இல்லை இல்லையா, ரைட்? 2,36,000 பேர் இருக்கிற ஒரு நோட்டீஸ் போர்டில் இதே 2,36,000 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் வந்திருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அது கூட ஓகே, விட்டுடலாம், ரைட்? 2,36,000 பேர் இந்த சேனலில் இருக்காங்க. 2 லட்சம் பேர் கூட இது வரைக்கும் வியூஸ் வந்ததே கிடையாது. பல தடவை சொல்லி பார்த்தாச்சு, இதை பண்ணாதீங்கன்னு. எஸ்பிஓவுக்கு உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரன் பண்ண விருப்பம் இல்லை, ரைட்? நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, நிறைய மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியாச்சு, நிறைய ஆப்ஷன்ஸ் கற்றுக் கொடுத்தாச்சு. இன்னமும் நீங்கள் அதே சோம்பேறித்தனமாக மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் ஆக வேண்டியதான். நாங்கள் ஒன்றும் புதுசாக வேறு யாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். உங்களுக்கே சான்ஸ் கொடுக்காத நாங்கள் இன்னும் இனி வருங்காலங்களில் புதுசாக யாருக்காச்சும் சான்ஸ் கொடுத்துருவோமானா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா கஷ்டப்படுற காலத்தில் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது அதுக்காக தானே, சுத்தமாக வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கு 8 மாதம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கும். எனி ஒன் பர்சன் இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் ஏதாவது இப்போ எஸ்பிஓ ஆர்டிகல் ரேட்டிங்லேயும் சரி வீடியோ வாட்சிங்லேயும் சரி பக்கமாக குறை சொன்ன யாராவது ஒருத்தர் இப்போ கொண்டு வந்திருக்கிற பிஸ்னஸ் கான்செப்டில் குறை சொல்லுங்கள் பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் நோக்கிட்டா நம்ம இத்தனை வருஷமாக ஓடி வந்தது. அதுதான் எங்களுடைய ஃபியூச்சர் கான்செப்ட். இதை தான் நம்ம பண்ணணும், அதுக்கு தேவையான டீம் க்ரோத் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பண்ணணும்னா நிறைய இன்வெஸ்ட்